2026 தமிழக சட்டப்பேரவைக்குள் பாஜக சார்பில் ஒருவர் கூட நுழையாமல் இருப்பதுதான் மாற்றமாக இருக்கும் என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026 தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது என பேசியதற்கு சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டுதான் தேர்தல் என்றாலும் இப்போதே அரசியல் கட்சிகள் தேர்தலை மனதில் வைத்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துவிட்டன. இதில் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ் எந்த அணியில் இருப்பார் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கிடையே ஓபிஎஸ் விஜயின் தவேகவுடன் இணையலாம் என தகவல் வெளியாகி வரும் நிலையில் இது தொடர்பாக ஓபிஎஸ் சில முக்கிய தகவல்களை கூறியிருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி சென்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீட்டாளர்களை சந்தித்து 3201 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தில் 6500 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அகில் பாரதிய மகா அனுபவ் பரிஷத் என்ற அமைப்பு சார்பில் நடந்த மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மக்களை நன்றாக ஏமாற்ற முடிந்தவரே சிறந்த தலைவராக முடியும் என்று சொல்லியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் அரசியலில் உண்மை பேசுவோருக்கு இடமில்லை என்றும் உண்மை பேசுவது அரசியலில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட அவர் குறிப்பிட்டார். அகில் பாரதிய மகா அனுபவ் பரிஷத் என்ற அமைப்பு சார்பில் நடந்த மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மக்களை நன்றாக ஏமாற்ற முடிந்தவரே சிறந்த தலைவராக முடியும் என்று சொல்லியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் அரசியலில் உண்மை பேசுவோருக்கு இடமில்லை என்றும் உண்மை பேசுவது அரசியலில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட அவர் குறிப்பிட்டார். பீகாரில் இன்னும் கொஞ்ச காலத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு மிகப்பெரிய யாத்திரையை காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி நடத்தி வருகிறது. வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் நடந்த இந்த யாத்திரையில் பேசிய கார்கே மிக கடுமையான விமர்சனங்களை மோடி மீது முன்வைத்தார். மோடி வாக்கு திருட்டு மூலம் வெல்ல நினைப்பதாக விமர்சித்த அவர், இரட்டை இன்ஜின் அரசு சீக்கிரமே கவிழும் என்றும் சாடினார். மதிமுகவில் பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட நிலையில் 14 பக்கங்கள் கொண்ட மிக நீண்ட கடிதம் ஒன்றை வைகோவுக்கு எழுதியுள்ளார் மல்லை சத்யா. அதில் 32 ஆண்டுகளாக எங்கள் உழைப்பை உறிஞ்சி சக்கையாக தூக்கி எறிய துடிக்கும் உங்கள் பூஷ்வா அரசியலை வியாபார அரசியல் நாடை பார்க்கிறது என பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான உதவித்தொகை இன்றில் இருந்து வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். நேற்று ஜிகே மூப்பனாரின் நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடியுடன் சுதீஷும் கலந்து கொண்ட நிலையில் கூட்டணி சுமூகமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசியிருப்பது கூட்டணி அமையுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. டிடிவி தினகரன் நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி இன்று வரை எங்களோடுதான் இருந்து வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கிறார். சந்தேகமே வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதிக ஊதியம் தருவதாக நம்ப வைத்து தூய்மை பணியாளர்களை ஏமாற்றுவதா? துரோகத்திற்கான பெருந்தண்டனையிலிருந்து திமுக தப்ப முடியாது எனப்பா தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார்.